நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் காத்தாடி, ஒரு ஆர்டிஸ்டா பங்க்சுவாலிட்டி வேணாமாடா? எங்கடா உன் டூப்ளிகேட் அப்பா ஒண்ணாங்கடா? டேய் அவர் பயங்கர பிஸிடா. ஒரு நாளைக்கு 3 கால் சீட் அடிக்கிறாரு. டேய் என்னடா கால் சீட்டு பெட் சீட்டுன்னு ஓவரா பில்டப் குடுக்குற? மாப்ள அவர் வந்ததுக்கு அப்புறம் பாரு அவர் பெர்ஃபார்மன்ஸ. நம்ம கரஸோட நாடி நேரம்லாம் சும்மா அடங்கி போற மாதிரி நடிச்சு நம்ம கிட்டே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்க போறாரு. ஏய் வாய முறா, அவனை அந்த ஆள் மட்டும் சொதப்பட்டும் உனக்கு ஆப்பு தாண்டி. தம்பி இங்க காத்தாடின்றது இந்த நூல் இல்லாம நிக்கிறான் பாருங்க, இவன் தான் காத்தாடி. ஏன் தம்பி எனக்கு இந்த நடிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரோ டைரக்டர் பாலான்னு ஒருத்தர் வராருனீங்களே, அது இவர் தானா? ஆமா நான் டைரக்டர் பாலா, நீ ஆரியா? உன்னைய வச்சுதான் நான் அடுத்த படம் 30 கோடிக்கு எடுக்க போறேன். எடுங்க எடுங்க, உங்களால முடியும். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகே, நீ இதுக்கு முன்னாடி டைரக்டர் பாலாவை டிவில பேப்பர்ல எல்லாம் பார்த்ததே இல்ல மாப்ள. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல, பாத்துக்க. மாப்ள பயப்படாதடா, ஸ்டார்ட் இன்டர்வல் தான். ட்ரைனிங் கொடுத்து டிங்கரிங் பண்ணு வச்சுக்க, சும்மா பின்னிடுவாப்ல. டேய் ஆக்சிடென்ட் ஆன காரை கூட டிங்கரிங் பார்த்து ஒப்பேத்திடாம்டா. ஆனா இந்த ஆளா ஸ்வேதாக்கு அப்பனாடா ஒத்துக்கவே முடியலடா. மாப்ள ஆள் தான்டா பாக்க எப்படி இருப்பான், ஆனா பர்ஃபார்மன்ஸ் கில்லி மாதிரி இருக்கும். அடிச்சா செவுத்துல போய் சும்மா பள்ளி மாதிரி ஒட்டிக்குவேன். இவெல்லாம் ஸ்வேதாக்கு அப்பனாடா. நல்லா கோயம்பேடு மார்க்கெட்ல போலி விக்கிறவனை கூட்டிட்டு வந்து ஸ்வேதாக்கு அப்பேங்கிறியடா. மாப்ள பலாப்பழம் வெளியே பார்க்க அசிங்கமா இருந்தாலும் உள்ள இருக்க விஷயம் தான் மாப்ள மேட்ரு. அதே மாதிரி தானே அண்ணனும். என்ன தம்பி நீங்க 2 பேர் மட்டும் தனியா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன். ஒன்னும் கன்வின்சிங்கா இல்லையே மாப்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி அண்ணன் ஒரு போலி ஆர்டிஸ்டா? ஆமா தம்பி, எங்க யூனியன்ல என்ன மாதிரி போலி ஆயிட் பண்றதுக்கு நிறைய மெம்பருங்க இருக்கிறாங்க. போலி அப்பா, போலி தாத்தா, போலி சித்தப்பா, போலி பெரியப்பா, போலி மாமா. நிறுத்தியா, மத்த ஊரெல்லாம் நானே ஃபில் பண்ணிக்கிறேன். போதும் போதும் மாப்ள, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆளு ட்ரைனிங் கொடுக்கலாவா? வேணாண்டா, எனக்கு என்னமோ இது சரியா படும் தெரியல. டேய் நம்பிக்கை இல்லாம பேசாதடா. நீ கரஸ்பாண்டன்ட் மாதிரி சில கேள்விகளை கேளு. அண்ணன் எப்படி ஸ்வேதாக்கு அப்பாவை நடிக்கிறான்றதை மட்டும் பார். டேய் நான் எப்படா கரஸ்பாண்டன்ட் மாதிரி எல்லாம் டேய் 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 நடிக்காதடா டேய். ரெடி ஆக்ஷன். உங்களை நாங்க எதுக்காக வர சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சுவேதான்ற ஒரு பொண்ணுக்கு போலி அப்பா நடிக்கிறதுக்கு என்ன வர சொன்னாங்க. டேய் டேய் என்னடா அவன் ஸ்வேதாக்கு அப்பாவா நடிக்க வந்திருக்கானா இல்ல மொத்தமா நமக்கெல்லாம் சங்கூத வந்திருக்கானா? மாப்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. நீ தான்டா எப்படியாவது சொல்லி தரணும். பாலான் பேரை வச்சுட்டு இப்படிலாம் யோசிக்காதடா. இரு வரேன். அண்ணே நீங்க ஸ்வேதாக்கு போலி அப்பாவா நடிக்க வந்திருக்கீங்கன்ற மேட்ரு கரஸ்பாண்டன்ட்டுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியவே கூடாது. புரியுதா? ஓகே தம்பி, நீ சொன்னா சரிதான். இப்ப கரெக்டா நீ சொல்ற. உங்களை எதுக்காக நாங்க வர சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க மேடம். தெரியும். உங்க பொண்ணு இந்த காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் பிஇ படிக்கிறா மேடம். யோ யோ மாங்கா, அவ ஃபர்ஸ்ட் இயர் பிஇ தான் படிக்கிறா, இல்லன்னு சொல்லல. கரஸ்பாண்டன்ட் அவ பண்ண சேட்டைய பத்தி கேட்பாங்கயா, அதுக்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? தம்பி ஆர்டிஸ்ட் எப்படி எல்லாம் மிரட்ட கூடாது, எங்களுக்கு யூனியன்லாம் இருக்குது. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே ஒப்பிச்சிடுறேன். யோ 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 நான் என்ன ரைம்ஸ் சொல்லி தரேன் அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு? கண்டென்ட்ட புரிஞ்சுக்கிட்டு இயல்பா நடிக்கணும்யா. எங்க நீ நடிக்க போற? நல்லதா போச்சு, நீங்க டயலாக் பேப்பர் முன்னாடியே கொடுத்துட்டா நான் இயல்பா நடிச்சிட்டு போயிடுறேன். சொல்றத மட்டும் செய்யு. சாரி தம்பி, எனக்கு இந்த மாதிரி நடிக்கிறது இதான் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்லுங்க, நான் அதே மாதிரி சொல்லிடுறேன். என் பொண்ணு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. அப்படி மீறி பண்ணிட்டா அதுக்கு நான் தான் பொறுப்பு எழுதி கொடுத்துட்டு வரணும், புரியுதா? ஏன் தம்பி கரஸ்பாண்டன்ட் கழுத்தை பிடிச்சா கொலையாயிடுமே. யோ கழுத்தெல்லாம் பிடிக்க வேணாயா, போய் வாயில சொல்லி எழுதி கொடுத்துட்டு வாயா, புரியுதா? தம்பி இவ்வளவு நேரம் பேசுறதுல தொண்டை வறண்டு போச்சு. எனக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்குமா? ஏயா இன்னும் நடிச்சே முடிக்கல, அதுக்குள்ளே ஜூஸ். நீங்க தான் என்ன ஓகேன்ட்டீங்களே. நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாலே மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் காத்தாடி இதெல்லாம் நீ அவர்கிட்ட சொல்றது இல்லையா? அமைதியாரு, விஷம் ஜூஸ் கொடுத்துருவான். ஜூஸ் குடிக்கலாமா? அதெல்லாம்